அழைக்கப்படுகிறோம். சபை காரியங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா. குருவானவருக்கு மாத்திரமல்ல, சபை ஊழியருக்கு மாத்திரமல்ல, கோயில் அங்கத்தினருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கிறது. நம்ம இணைந்து என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது சொன்னேன், அவர் துதிப்பதற்காக நம்மளை வைத்திருக்கிறார். இரண்டாவது, நாம் ஒரு மனமோடு என்ன செய்யணும்? ஆண்டவரை மையப்படுத்த அழைக்கப்படுகிறோம். சில இடத்துல மனைவி மாத்திரம் வருவாங்க, சில இடத்துல கணவர் மாத்திரம் வருவாங்க. அப்படி அல்ல, முழு குடும்பமா என்ன செய்யணும்? ஒரு மனத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். நிறைய சபைகள்ல பெண்கள் தான் மோஸ்ட்லி என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அருமையான அக்கா நிறைய சபைக்கு செய்தி கொடுக்க போவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அநேக சபைகள் என்ன செய்வாங்க? பெண்கள் தான் அதிகமா காணப்படுவாங்க. ஆண்கள் லைன் குறையா இருக்கும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, சபை ஆராதனை முடிஞ்ச உடனே வீடு சதிக்கும் போது, ஏன் அன்னைக்கு அண்ணன் வரலன்னா வரமாட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லி 1 நாள் 2 நாள் அல்ல, அவங்க ஆயுசு நாட்கள் ஃபுல்லா என்ன செய்யல? அவங்க கணவர் ஆலயத்துக்கு என்ன செய்யல? கூட்டு வராம எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. காரணம், அவர் குடிக்கிறாரு, அவர் என்ன செய்யல, இன்னும் ஒரு ஆண்டவருக்குள்ள ஐக்கியம் வரலன்னு சொல்லி ஏதோ ஒரு தேவையில்லாத காரணங்களையும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க